17ஆம் தேதி பிறந்தவங்க, 8ஆம் தேதி பிறந்தவங்க, 26ஆம் தேதி பிறந்தவங்க, சனிக்கிழமை பிறந்தவங்க மனதில் அழுக்கை சேமிப்பதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலும் அழுக்கை சேமிப்பதில்லை. அவருடைய அறைகளையும் அழுக்கு இருக்காது. அவங்க வாழ்ற இடத்துலயும் அழுக்கு இருக்காது. தூய்மையின் உச்சமே யாருன்னா இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க தான். தேவையற்ற கசடான திங்கிங்கும் அவங்க மைண்டில் இருக்காது. ஒரு விஷயம் நினச்சி அது தன்னை அழுக்காக்குதுன்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த அழுக்கு களைஞ்சிருவாங்க சாமி. ஒருத்தர் மேலே பொறாமை வருதுன்னு வச்சுக்கோங்க, மனித மனம் தானே, இப்போ மட்டும் நல்லா இருக்கானே நினச்சிட்டா டக்குன்னு சாமி கும்பிட்ருவாங்க. ஷோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது, எதுக்கு நமக்கு இந்த மாதிரி பொறாமை என்ன வருது, எவ்வளோ கேவலமாக வச்சுட்டோம், சிவா அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு போயிடுவாங்க. இது சத்தியம் உண்மை சாமி. கமெண்ட்டில் நீங்கள் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. தெரியாமல் நம்ம அப்படி பண்ணிட்டோமே, செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்குற மனதார இனி இப்படி ஒரு தப்பை செய்யக்கூடாது. வீராப்பு இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கோ இந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா அழுத்தக்காரங்க சாமி. ஒருத்தன் நம்ம காயப்படுத்திட்டானா அவனுக்கு இனிமே பேசவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒருத்தர் நமக்கு நல்லது சிறு துரும்பளவு நன்மை பண்ணாலும் அதை கடைசியில் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க, அது அன்னைக்கு நான் பரிசு எடுத்துட மறந்துட்டேன், கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு ஒரு 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருன்னு 5 வருஷம் 10 வருஷமா வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திணையளவு உதவி செய்தாலும் அதை மலையளவு பேசி காட்டுறது எல்லாமே இந்த சனிக்கிழமையிலும் 8ன்ற எண்ணிக்கையில் பிறந்த ஆட்கள் எல்லாமே.